பைசா தர மாட்டேன். ஏய் உன்கிட்ட எப்படி வாங்கன்னு தெரியும் எனக்கு. கிளம்பு கிளம்பு, நான் எப்படி வாங்கன்னு பாத்துக்கிறேன். கீதாவை பார்த்துட்டேன். அவ சென்னையில தான் இருக்கா. என்னடா சொல்ற? எங்க பார்த்த? எப்படி பார்த்த? பில்லர் சிக்னல்ல மச்சான். என் பைக் ரிப்பேர். எனக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு கார்ல உட்கார்ந்திருந்தா. தலையில பூ வச்சுக்கிட்டு, கழுத்துல உள்ள தாலியை கையில பிடிச்சுக்கிட்டு, யார்கிட்டயும் செல்போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கடா. அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீ என்ன பண்ண? என்னால ஒண்ணும் பண்ண முடியல மச்சான். நான் கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள கார் கிளம்பிருச்சு. போடா பைத்தியக்காரா. கல்ல எடுத்து மண்டை உடைக்க வேண்டியதானடா. அட்லீஸ்ட் பாட்டில் எடுத்து ஒரு சொருக வேண்டியதானடா. லட்டு மாதிரி கடைச்சவளை எப்படி விட்டுட்டு வந்திருக்கேடா. எனக்கு அதெல்லாம் தோணலடா. என் ரெண்டு கையால அவ கழுத்து நினைச்சு கொள்ளும் தான் ஓடினேன். அதுக்குள்ள அவ அந்த கார்ல போயிட்டா. பேசாதடா. அட்லீஸ்ட் என்ன கார் நம்பராவது நோட் பண்ணியா? அது சொந்த கார் இல்ல, அது கால் டாக்ஸி. எந்த கம்பெனி கால் டாக்ஸி நோட் பண்ணியா? அது 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 டிஎம் கால் டாக்ஸி. வேற ஏதாவது க்ளூ? ஆக்சுவலா அந்த சமயத்துல அந்த காரை ஒரு 2 வீலர் காரை இடிச்சிட்டான். காரோட பம்பர் உடைஞ்சிருச்சு. அதுக்காக அங்க சின்னதா ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது போதும்டா மச்சான். அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒன்று செய். அந்த கால் டாக்ஸி ஆஃபீஸ் போய் அந்த சமயத்துல அந்த இடத்த கிராஸ் பண்ண கால் டாக்ஸி எதுன்னு விசாரிச்சு அதுல டிராவல் பண்ணவங்க எங்க இறங்குனாங்கன்னு விசாரி. அங்கிருந்தே உனக்கு ஒரு லைன் கிடைச்சிரும். மச்சான், நீ சொல்றதுல ஒரு விஷயம் உண்மைதான். என்னை விட்டுட்டு போனதுலயோ எனக்கு துரோகம் பண்ணதுலயோ அவளுக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்ல. கார்ல எவ்வளவு ஜாலியா பேசிட்டு உட்கார்ந்து இருந்தா தெரியுமா? எனக்கு அப்படியே பத்திட்டு எரிஞ்சிச்சு மச்சான். என் கையில மட்டும் ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னு வச்சுக்க, அவளை அந்த இடத்துலயே சுட்டு கொன்றுப்பண்டா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். துரோகத்தை ரத்தத்தால தான் கழுவ முடியும். அவ உயிர் தான் இதுக்கு மருந்து. தம்பி டைம் ஆச்சு, கிளம்பு சீக்கிரம். ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோட வரேன். தம்பி தம்பி வாப்பா. அன்பார்ந்த பெரியோர்களே, இப்பகுதி வாழ் தாய்மார்களே, இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தவறாமல் அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். போலியோ சொட்டு மருந்து விடும் நேரம் காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை செயல்படும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இன்னும் சற்று நேரத்தில் நமது பகுதியில் பொது நல புயல், புரட்சி கடல், நாடு போற்றும் சமூக சேவகி மிஸ் கீதா அவர்களது தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற உள்ளது. ஆகவே அனைவரும் வந்து பங்கேற்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இரத்த தான முகாம் துவங்க உள்ளது. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குப்பையில் தான் குப்பை மேனி செடி வளர்கிறது. ஆனால் அந்த குப்பை மேனி செடிதான் மருத்துவ குணம் கொண்டது. சேற்றில் தான் செந்தாமரை முளைக்கின்றது. ஆனால் தாமரை நமது தேசிய மலர். அதுபோலத்தான் நமது மிஸ் கீதாவும். அவர் நமது காட்டாங்குளத்தில் பிறந்த அன்னை தெரசா, செங்கல்பட்டில் பிறந்த அன்னி பெசன்ட், தொங்குவார்பட்டியின் ஜோன் ஆஃப் ஆர்க். அவ வரடா, நீ கண்டினியூ பண்ணு, நான் வரேன். சொல்றது கேளுடா, இங்க வாடா. நல்லா மாட்டிட்டோமே.
ரத்த தானம் தான் கொடுக்க விட மாட்டேங்கிற, கண் தானமா தான் கொடுக்க மாட்டா? ஐயோ பாட்டி, உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, இதுல கண்டான வேறயா? நானே டென்ஷன்ல இருக்க, நீவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏய் நில்லு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார கேட்டு என் பேரை ஊர் ஃபுல்லா டமார் அடிச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? நான் என்ன உன் வீட்டுக்கு கிள்ளுக்கிறியா? நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? என் அண்ணன் யார் தெரியுமா? உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய் நீ சும்மா இருடா. நீ அந்த புள்ள தச்சு தானே? ஏன் இந்த ஆட்ட ஆடுற? வயித்துல இருக்க குழந்தைக்கு என்ன ஆகும்? பாட்டி நீ பேசாம இரு. என்னங்க ஒரு நிமிஷம், நான் என்ன ஏதாவது ஆபாச சுவரொட்டி ஒட்டியிருக்கேனா? இல்லைன்னா உங்களை பத்தி கேலி கிண்டல் பண்ணி நோட்டீஸ் ஒட்டியிருக்கேனா? ஏதோ நீங்க பண்ற ஒரு நல்ல காரியத்தை ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி பெருசா பண்ணுவோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தப்பா? உன் இன்ஃப்ளூயன்ஸா? நீ ஆட்டோல வச்சு மைக்ல சொல்லிட்டா உடனே ஆளுங்க வந்து குவிஞ்சிருவாங்களா? நீ வாய்ஸ் கொடுத்தா உடனே எல்லாரும் வந்து ரத்தம் கொடுத்துருவாங்களா? அதுக்கு வீடு வீடா போகணும், ஒவ்வொரு கதவா தட்டணும், படிப்படியா ஏறணும், ஒவ்வொருத்தரா சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணணும். இவ்வளவும் செஞ்சாதான் ஒரு முகாமுக்கு 10 பேராவது ரத்தம் தர வருவாங்க. நீங்க வெளியில பாக்கலன்னு நினைக்கிறேன். கோவத்துல நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க போல. கொஞ்சம் வெளியில வாங்க. நன்றி. தானத்திலே சிறந்த தானம் இரத்த தானம், கண் தானம், உடல் தானம். இப்பொழுது இரத்த தானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க? ரத்த தானம் கொடுக்க வந்திருக்கேன். மா நீங்கமா? தானம் பண்ண வந்திருக்கேன் சார். நான் உடம்ப தானம் பண்ண வந்திருக்கேன். ரத்தத்தை எடுத்துட்டு சீக்கிரம் அனுப்புப்பா, நான் வேலைக்கு போகணும். உனக்காக தானே சந்துரு வந்தேன். கீதா, இதெல்லாம் ஓன் டைம் தானா? கலக்கிட்டாங்க. சந்துரு கொஞ்சம் வாயே. I love you, Chandru. எங்க இங்க டிஎம் கால் டாக்ஸி எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. வண்டி இங்க பார்க் பண்ணுங்க. சார் மேனேஜர் பார்க்கணும். போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். உட்காருங்க. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. ஒரு தகவல் வேணும், சொல்ல முடியுமா? என்ன தகவல் சார் வேணும்? நேற்று மத்தியானம் 2 மணி இருக்கும். பில்லர் சிக்னல் கிட்ட உங்க டாக்ஸியை ஒரு பைக் இடிச்சிருச்சு. அந்த காரோட பம்பர் கூட உடஞ்சிருச்சு. அந்த காரோட டிரைவர் யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாரு? போலீஸா? இல்ல சார். அப்போ பிரஸ்ஸா? இல்ல சார். அப்போ எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சார் அந்த வண்டியில டிராவல் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப நாளா நான் அவங்களை தேடிட்டு இருக்கேன். தற்செயலா தான் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ள வண்டி கிளம்பிருச்சு. எனக்கு பர்டிகுலரா அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் வேணும். அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் அந்த டிரைவர் யாருன்னு கேட்டேன். அவங்க யாரு? லேடியா? ஆமா சார். இந்த பாருங்க மிஸ்டர், நாங்க இங்க கஸ்டமரோட டீடைல்ஸ் யாருக்கும் தரதில்ல. அது எங்க கம்பெனி பாலிசி. அதுவும் இல்லாம அவங்க லேடிங்கிறீங்க. டெஃபினட்டா தரமாட்டேன். மறுபடியும் அதை கேட்டீங்கன்னா நான் போலீஸுக்கு போக வேண்டியிருக்கும். கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க சார். ஏன் சார், நாங்களும் ஆஃபீஸ் எதுக்காக சார் இங்கே இருக்கோம்? எங்ககிட்ட எதுவுமே கேட்காம நீங்க பாட்டு நேரா மேனேஜர்கிட்ட போறீங்க. முதல்ல எந்த வேலைக்கு யாரை பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுங்க சார். அப்படின்னா எனக்கு இந்த டீடைல்ஸ் நீங்க தர முடியுமா? உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? மத்தியானம் 2 மணிக்கு பில்லர் கிட்ட போன டாக்ஸி எது, டிரைவர் யாரு, பேசஞ்சர் யாருன்ற டீட்டெயில் தானே வேணும். ஒரு 2000 ரூபாய் என்கிட்ட வெட்டுங்க. நாளை காலையில் வாங்க, ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் நானே கொடுத்துட்றேன். ஓகே. ஓகே, குறைச்சு கொடுங்க சார். சார் நீங்கள் போயிட்டு காலைல வாங்க. அவங்க என்ன கலர் பொட்டு வச்சிருந்தாங்க கொண்டு நான் சொல்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க, வாங்க. ஆமாண்டி, ரொம்ப அவசரம்தான். என் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லு லதா. How can I help you? காஃபி சொல்லலாமா? ஓகே. 2 காஃபி. ஓகே மேடம்.
சொல்லு. அது நான் ஒரு பையனை உயிருக்குயிரா லவ் பண்றேன். ஓகே. 5 இயர்ஸா லவ் பண்றேன். ஓகே. இப்ப எங்க அப்பா வேறொரு பையனை காட்டி நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அப்பா காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். அதான் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா ஒரு ஐடியா கிடைக்கும்னு வந்திருக்கேன். என்ன சந்துரு சொல்ற? ஜாப்பை ரிசைன் பண்ண போறியா? ஆமாம் கணேஷ், எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம். என்னால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதான். சந்துரு, நீ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ற. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே சிங்கப்பூருக்கு போற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு சந்துரு. யூ ஆர் கிஃப்டட். அப்படி போனது தான் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. ரொம்ப பர்சனலான விஷயம், உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஐம் சாரி கணேஷ். நீ லவ் பண்ற பையன் என்ன வேலையில இருக்கான்? அவ இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கான். காஃபி. பட் he is very ambitious. கவிதையில நல்லா எழுதுவான். உங்க அப்பா காட்டின பையன்? அவன் நல்ல வசதியானவன். ஐடி இண்டஸ்ட்ரியில நல்ல பெட்டரான பொசிஷன்ல இருக்கான். குட். லதா, லவ் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் கவிதை எழுதுறவன லவ் பண்ற பாரு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவன் நம்மள பத்தி கவிதையெல்லாம் எழுதுவான். அந்த லவ் புனிதமானது கூட. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நிச்சயம் லவ் பண்ணணும். லவ் நிச்சயமா அனுபவிக்க வேண்டிய ஒரு ஃபீல். ஆனா லவ்வையும் மேரேஜையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லவ் தான் வாழ்க்கை. இனி கீதா தான் நமக்கு எல்லாமே நம்பிக்கையா இருந்த கணேஷ். ஆனா ரொம்ப சிம்பிளா என்ன விட்டு போயிட்டா. லவ் பண்றப்ப பைக்ல சுத்துறது தான் சந்தோஷம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கார்ல போறது தான் சந்தோஷம். அதனால பைக் இருக்கிறவன லவ் பண்ணணும், கார் இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்காக தான் கணேஷ் நான் இந்த வேலைக்கே வந்தேன். அவளோட நல்லா வாழணும்னு தான் ட்ரைனிங்லேயே அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இன்னைக்கு அவளே என் வாழ்க்கையில் இல்லைன்றப்ப அந்த வேலை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இப்படிதான் கணேஷ் தோணுது. வெறும் கவிதைய வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த காஃபிக்கு பில் கூட பே பண்ண முடியாது. கவிதை காதலிக்கிறப்பதான் சந்தோஷத்தை கொடுக்கும். காசுதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் சந்தோஷத்தை கொடுக்கும். புருஷனோட பெருமை அவன் கட்டுற தாலியில இல்ல, அவன் நம்ம கிட்ட கொடுத்து வைக்கிற 2 டெபிட் கார்டு 3 கிரெடிட் கார்டுல தான் இருக்கு. பொண்டாட்டி செலவழிக்கிறத விட அதிகமா சம்பாதிக்கிறதுல தான் ஆம்பளைங்களோட சாமர்த்தியமே இருக்கு. அப்படி சம்பாதிக்கிற ஒருத்தனை தேடி பிடிக்கிறதுல தான் பொம்பளைங்களோட சாமர்த்தியமே இருக்கு. உங்க அப்பாவே அப்படி ஒருத்தனை உனக்காக தேடி தர்றப்போ அவனுக்கு நோ சொல்லி உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. நீங்க தான் ட்ரைனிங்ல எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க. அதான் உங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நாளைக்கு ஜாப் ரிசைன் பண்ணலான் இருக்கேன். என்னால அவனை மறக்க முடியாதுடி. நீ உன் மேரேஜ் லைஃப்ல பிஸி ஆயிட்டனா இந்த லவ் தானா மறந்து போயிடும். அப்படியும் மறக்கலனா உன் குழந்தைக்கு உன் லவர் பெரிய வச்சிடு, அவ்வளவுதான். தேங்க்ஸ் டி. பைக் இருக்கிறவன லவ் பண்ணும், கார் இருக்கிறவன கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன பாரு, அங்கேயே என் மைண்ட் தெளிவாயிடுச்சு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி? எப்ப வேணாலும் கூப்பிடு. உன் கல்யாணத்துக்கு பொண்ணோட தோழியா நான் வரேன். லவ் ஃபெயிலியருங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அது தாங்க முடியாத வலிதான். நீங்க எடுக்கிற முடிவு உங்க ஆங்கிள் சரிதான். என்ன, நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சந்திரு. என்னப்பா சொல்ற? உன் மேல இந்த கம்பெனி எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கு தெரியுமா? கிளையண்ட்லாம் உன்னை பத்தி எவ்வளவு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதை வச்சுதான் உனக்கு இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணிருக்க. நீ என்னடான்னா சர்வசாதாரணமா வேலை ரிசைன் பண்ண லெட்டர் கொடுத்துருக்க. சார், எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம். இந்த நிலைமையில
என்னால் சரியாக வேலை செய்ய முடியாது சார். அதான் நான் ரிசைன் பண்ணுறேன். இல்லை பாருப்பா, வேலை தான்ப்பா எல்லா பர்சனல் ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன். எந்த ப்ராப்ளத்துக்கும் வேலையை விடுறது ஒரு சொல்யூஷனாக இருக்காது. சார் என் நிலைமையே வேற சார். என் நிலைமையை உங்களுக்கு சொல்லவும் முடியாது, சொன்னாலும் உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது. சந்துரு, உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. உன்னை நான் கம்பல் பண்ணவும் முடியாது. ஒரு வெல்விஷரா சொல்றேன், உனக்கு இந்த கம்பெனில நல்ல எதிர்காலம் இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு நிகழ்காலமே இல்லை, எதிர்காலத்தை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? தயவு செஞ்சு என் ரெசிக்னேஷனை ஏற்றுக்கோங்க. ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். ஓகே. டேய் சந்துரு, என்னடா மேனேஜர் என்ன சொன்னாரு? என்ன கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாரு, அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல, மேனேஜர் சொல்லியாடா நீ கேட்க போற? நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. சரிடா, ஆல் தி பெஸ்ட். குட் லக். வரேன்டா. ஓகேடா. லைஃப்பில் ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல, அது உனக்கு என்ன? அப்படின்னா? லட்சியம், கோல், என்ன வேணா சொல்லலாம். ஓ அதுவா? நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்பவும் உங்களோடவே இருக்கணுங்க. என் ட்ரீம் என்ன தெரியுமா? எப்பவும் உன் கூடயே இருக்கணும். போய். ஹே, நிஜமா, சத்தியமா. அப்புறம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. எனக்கு உலகத்தில் பிடிச்சது அது மட்டும்தான். உனக்கு ஒன்று தெரியுமா? ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிக்கிறப்ப எங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் ட்ரீம் என்னன்னு கேட்டாங்க. பசங்கள்லாம் பைலட் ஆகணும், இந்தியன் டீம் கேப்டன் ஆகணும், ஆளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஆகணும்னு சொன்னேன். அந்த வயசுலயே யாராவது அப்படி சொல்வாங்களா? சீரியஸ், நான் அப்படிதான் சொன்னேன். அப்புறம் எங்க அப்பா ஒரு குடிகாரர், எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. டெய்லி குடிக்கிறது, எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, அதான் ஒரு வேலை. நான் என் தம்பி தங்கச்செல்லாம் திடீர்னு ராத்திரி சத்தம் கேட்டு முழிப்போம். எங்கள் அம்மா உதடெல்லாம் வீங்கி வாயெல்லாம் ரத்தம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. நானும் எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஓன்னு அழுதுட்டு இருப்பேன். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்பவுமே நடக்கும். அப்பல இருந்தே எனக்கு ஒரு கனவு, நம்மளாச்சு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும். என்னோட ஒய்ஃப் குழந்தைங்களையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும். அதான் என்னோட எய்ம். டீனேஜ் காலேஜ் டேஸ்லலாம் நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன்னா கல்யாணம் பண்ணி எனக்கு ஒய்ஃபாக வரல தான் லவ் பண்ணணுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். நீங்க பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க பாரு, என் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நான் வேலைக்கே போகிறேன். என்னை மட்டும் யாராவது உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோன்னு சொன்னாங்கன்னு வெய், 24 மணி நேரமும் உன்னை பார்த்துக்கிறதுலே என் டைமை கழிச்சிருவேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு உனக்கு பெட் காஃபிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லாமே என் வேலை. அதே மாதிரி உன்னை சீக்கிரமாக அம்மாவாக்கி நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த வேலையெல்லாம் செய்வேன். எனக்கு முக்கியம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி, அதான் எனக்கு எல்லாம். நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன? வீட்டுக்கு சர்வெண்ட் வரலனா கவலைப்பட வேண்டாம், உங்களை லீவ் போட்டு இருக்க சொல்லிடலாம். எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிருவீங்க. சரி சரி, அந்த சைட்டை முடிச்சு சீக்கிரம் ஃபோன் பண்ணேன் சார். இந்த 7th அவென்யூ எப்படி போகணும்? ஓ அதுவா?
யோ அட்ரஸ் கேட்டேயா. லெஃப்ட் போய் ரைட்டு போங்க சார். தண்ணி வேணாண்டா, அவளையே நினைச்சிட்டு இருக்கலாம்டா. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே ஜிவ்வுன்னு இருக்கே. அவ கூடவே இருக்கானே, அவனுக்கு எப்படி இருக்கும்?